சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே இவருக்கு லீவுன்றதுனால இவர் உட்காந்து செய்கிற வேலையை பாருங்கள். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? முட்டை குழம்பு. யார் வைக்கிறா? நான் தான். வைங்க வைங்க. நீ சொல்லி தந்தா நான் வைப்பேன், எனக்கு வைக்க தெரியாது. உங்களுக்கா? பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட்டு, முட்டை குழம்பு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு, சிக்கன் கிரேவி வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு. எத்தனை எக்ஸ்பர்ட்டு இதெல்லாம் வச்சு நான் எப்போ நீ பார்த்துருக்கேன்? சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு நல்லா செய்வீங்க சாப்பாடலாம் அப்படின்ட்டு. இந்த ஃபேன் எந்த அளவுக்கு கைட்டு இருக்குது வரா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி சண்டே லீவுன்றதுனால வீட்டில் வந்து மனோ தான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட சமையல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு உனக்கு. எல்லாம் கவர் ஆகின்னு தான் இருக்குதுமா. ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு வைக்கிறது என்னமோ இவர் தான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்லாம் அரைச்சி தருவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒர்க்லாம் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து செஞ்சு ஏதாவது கூட ஹெல்ப் பண்ணலைன்னா ஒரே ஒரு ஆளாக செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, நம்மளும் இன்னும் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேஸ்ட் அரைச்சிக்காம தேவையான பொருளாக வந்து எடுத்து வச்சிட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்காரு, தக்காளி அரிஞ்சு வச்சுருக்காரு, பூண்டு, இஞ்சி, இதில் வந்து பச்சை மிளகா, ஒரு பட்டை, அப்புறம் இந்த ரோஜா பூவோட இது இருக்குல்ல அது, அப்புறம் இந்த பட்டை, இது பட்டை, அப்புறம் மிளகு கொஞ்சம் ஒரு 6 மிளகு சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு கிராம்பு மட்டும் எடுத்துருக்கேன், அப்புறம் வந்து ஏலக்காய், பச்சை ஏலக்காய், அப்புறம் கசகசா, சோம்பு நல்லா இருக்கும் மட்டும், சோம்புலாம் நல்லா இருக்கும் மட்டும் குழம்பு போட்டால். ஸோ ரொம்ப போய் முட்டை குழம்பு வாசம் ஏதோ சிக்கன் சேர்க்க வேண்டிய பொருள் எடுத்து வச்சோடனே சிக்கன் வாசனை வர மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறோம். சின்ன மிக்சியில் தான் அரைக்கலாம்னு நினச்சேன், ஏன்னா இது மட்டும் போட்டால் பத்தாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு வதக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பொடியாக வந்து வெங்காயத்தை அரிஞ்சிட்டோம். நீங்கள் வந்து அரைக்கிறதுனால இது மாதிரி பொடியாக அரிய தேவையில்ல, பெருசு அரிஞ்சு போட்டு இது அரைச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க வேண்டிய பொருளை எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்து கொட்டிக்கிறேன். வெங்காயத்து கூட இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் தட்டிக்கலாம். வெங்காயம் மட்டும் போடு, வெங்காயம் பூண்டு தக்காளி தனியாக அரைக்கணும். இன்னுமே நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், மணி ஆயிடுச்சு. சரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு விட்டோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 வந்துடுச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா நாங்கள் வந்து காரத்துக்காக சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். 3 கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இவங்களாம் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க, ஸோ 3 சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா, அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய், அப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேர்த்துறோம். சேர்த்தாச்சு. இது போட்டு அரைச்சிட்டு தட்டு போட்டு ரொம்ப நேரம் மூடி தேர கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எல்லாத்தையும் ஊற்றி வச்சிட்டேன். நாங்கள் இது மட்டும் தட்டு போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் இல்லாத அப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்குமே. அடுப்பு அரைச்சிச்சா, வானல் காஞ்சிடுச்சு. போதும் என்ன போதும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு போ எடுப்படி தான் வேலை, போ தீஞ்சிட போகுது. சுத்தமான மல்லாட்டை எண்ணெயில் போட்டதுனால இப்படி பொங்கி வருது. கொஞ்சமாக போட்டுக்கோ, போதும். எத்தனை போட்ட அந்த பொங்கி வருதுல எத்தனை போட்டாங்கன்னே தெரியல. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பொங்கி இதுவாகிடுச்சு. கொஞ்சம் கரண்டிக்கான விளையாட்டானதுனால அடுப்பு மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டை எண்ணெயில் வந்து நல்லா வதக்குவாங்க அப்படி தானே? ஆமாம்.
வெறுத்து கொட்டுதா? கொட்டுது. இது இப்படி இருந்தால் தான் சமையல் செஞ்சுருக்கான அடையாளம். என்ன குக்கிங்ல எப்படி இருக்குது? எப்படி நடக்குது? நல்லா தான் போயிட்டு இருக்கு. கடைசியில் தெரியும் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவில் பேச விடுங்க. ஸோ இன்றைக்கி அவரே வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறாரு. அவரே பேசி அவரே நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். என்ன சரணி, என்னை விட ஹைட் ஆகிட்டா? வீடியோ எடுத்துக்காக பாருங்க, கீழே சேர் போட்டு நிற்கிறேன். என்னால் ஒரு ஹைட்டுக்கு வந்து என்னால் நிற்க முடியல. அந்த கிச்சன் மேடும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திட்டமாக இருக்குது. எனக்கு வந்து அவ்வளோவா ஒரு கவர் பண்ண முடியல. அதனால் நான் சேர் போட்டு ஏறி நின்று கொஞ்சம் வசதியாக இருக்குது. அப்படிதான் இருக்கும் மேலே. கிண்டி விட்டு தீச்சிட போகிறேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த பட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் பொதுவாக நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குவோம். ஸோ அது நல்லா நம்ம அரைச்சதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சிங்களா? அரைச்சாச்சு, அரைச்சி ரெடியாக இருக்குது. கொதிக்கு இன்னும் கொஞ்சம். ஐயோ, என்ன வாசனை வருதா? செம்மையாக வாசனை வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பேஸ்ட்டு அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னீங்க நீங்கள் பேஸ்ட்டு அரைக்கும் போது எப்படி வாசனை வந்துச்சு? சின்ன வயசில் எங்கள் ஆயா வந்து வேப்பிலை அரைச்சி கொடுப்பாங்க, மிளகுலாம் போட்டு. அந்த மாதிரி வாசனை வந்தது. ஆனால் இப்போ வதக்கினதுக்கு அப்புறம் நல்ல சிக்கன் கிரேவி வாசனை வருது. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். இது வதங்கிட்டு போதும். அடுத்தது அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். தக்காளி போதும். அப்படின்ற மாதிரி சண்டே ஒரு நாள் லீவ் விட்டாங்க, சமையல் இறங்கிட்டோம். பாட்டு பார்த்தீங்களா? கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். சரிங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். 1 ஸ்பூன் போதுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏற்கனவே வந்து பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். ஸோ திட்டமான காரத்துக்கு மாதிரி போட்டுக்கலாம். போதும். ஏன்னா அதிகமாக சில பேருக்கு அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா. அது 1 ஸ்பூன் வாசனைக்கு. அடுத்தது கரம் மசாலா. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இதெல்லாம் கிண்டி விடுவோம். மிளகாத்தூள். அடுத்து கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள். போதும். ஏன்னா அதிகமாக மசாலா வாசனை வந்தால் சாப்பிட மாட்டாங்க. மிளகாத்தூள் போட்டால் தான் கிரேவி மாதிரி நல்லா கிண்டி விட்டு திட்டமாக தண்ணி வச்சுக்க வேண்டியதாக. தேவையான அளவு உப்பு. சுத்தமான கல் உப்பு. இது நேற்று அதிகமாக போட்டுதான் தக்காளி தண்ணி அவ்வளோ உப்பு ஏற்றுச்சு. பத்தனோட போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு. பாதி ப்ராசஸிங் போயிடுச்சு. முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. தண்ணி ஊற்றி முட்டி உடச்சதுனா வேலை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு வரணுமோ. நம்ம வீட்டில் எத்தனை பேர்? 7 பேருக்கான சமையல் போதுமா? 7 பேர் 6 பேர். 6 பேர், குட்டி பாப்பா சேர்த்து 7 பேர்.
வரும்னு நினைக்கிறேன். போதும் இப்படி இருக்கு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு கொதி வந்தோடனே எண்ணெய்லாம் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து முட்டை உடச்சி ஊற்ற வேண்டியதான். சரி அடுத்து வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வருதா? வருது வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கிக்கலாம். ஏன்னா அப்போ முட்டை குழம்பு தெரியும். அவங்க உடச்சி ஊற்றுற முட்டைலாம் எடுத்துட்டாங்கன்னா எப்படி முட்டை குழம்பு தெரியும்? கலக்கு கலக்கு. பவுல் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுல் போகலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. அப்பா சூப்பராக வாசனை வருது. நான் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி. ம் சூப்பராக இருக்கு. ஷாக்ஸ் போட்டு சண்டேனாலே ஷாக்ஸ் தான். சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாரு. ம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். அதில் என்ன குறைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. காரம் இந்த காரத்திட்டமாக இருந்துச்சு. அந்த காரம் எதோட காரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. ஸோ இஞ்சி போடுறதுனால அந்த இஞ்சியோட காரம் வந்து நின்றுடுச்சு. அதான் இஞ்சி பொதுவாக தொண்டையில் போய் காரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. சூப்பராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் காரம் ஸ்டாச்சாங்க தான். மாமாவே சாப்பிட்டு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கலாம்ல அப்படின்னாங்க. ஸோ இஞ்சியோட ப்ராப்ளம் அது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கீப்டப். சமைச்சது நீ தான். சமைச்சது நான் இல்லை, நீங்கள் நீ தான். யாரு கேட்டாலும் அப்படியே சொல்லிக்கோ. ஸோ ஸ்டார்ட் பண்ண வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எல்லாம் கடுகு போடல, எண்ணெய் ஊற்றி எல்லா வேலையும் செஞ்சது போகணும் இவர் தான். ஸோ எல்லா கிரெடிட் இவர் தான். சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே முட்டை குழம்பு வச்சு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காய தக்காளி போட்டு வதக்கினாலே தண்ணியாக தான் இருக்கும். இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி கட்டியாக இருந்துச்சு. ஸோ இது நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, பூரியில் சப்பாத்திக்கெல்லாமே தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம், இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.